நான்சி, இந்த கேஸை ரீட்ரையல் பண்றதுல நீ காட்டுற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் அது அவ்வளவு சுலபம் இல்லையேம்மா. எனக்கு வாழ்வு கொடுத்த அந்த தெய்வத்தோட வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. இதுல நான் எப்படியாவது வெற்றி பெற்று தீரணும். என் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சாட்சிகள் எல்லாம் ஹாஸ்டேல மாத்திரத்துக்கு டிஃபென்ஸ் சைடுல முடிஞ்சிருக்க. முடியாதுன்னு ஒண்ணு இருக்க முடியாது இல்லையா? ஷூர் ஷூர். இந்த ஆப்டிமிஸ்டிக் அவுட்லுக் ஒரு யங் லாயருக்கு அவசியம் தான். நான்சி, கோர்ட்ல கூட நாங்க நியாயத்தை பார்க்க முடியறது இல்லையாம்மா. வக்கீல்களோட வாதத்தை கேட்கத்தானே முடியும். சார், அதே சாட்சிகளை மீண்டும் கோர்ட்ல நிறுத்தி பயமுறுத்தப்பட்ட நிலையில் அண்டர் டியூரஸ் தான் அப்படி சாட்சி சொன்னோம்னு சொல்ல வச்சா? Well and good. If you prefer a personal complaint, which is the rarest of the rare ones, go ahead. அப்பப்ப என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன வந்து கேளு. Don't you hesitate. மறந்து போயிடு. Have it, Nancy. சரோஜா விஸ்வநாதன். ஹலோ மிஸ் நான்சி. அப்படி சந்தேகமா பார்க்காத. My first and primary wife. கவலை இல்லாத வாழ்க்கை, அதான் இடம் மாறாம இருக்கா. வயசுக்கு ஏத்த பேச்சே உங்க வாயில வராதா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு வெளியே சொல்லாத. நமக்குள்ள 8 வயசு தான் வித்தியாசம். நான்சி இஸ் a very intelligent and determined lawyer. பெங்களூர் லா காலேஜ்ல அந்த ராதா சொல்லி நான் சீட் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லல? ஆமா. That lucky thought. என் ஒய்ஃப் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். Good evening, Dad. Good evening, my boy. உட்காரு. My only son, Vijay IPS. ஹலோ. ஹலோ. சாதாரணமெல்லாம் ஹலோ சொல்லாத. அவன் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஆக்கும். டாடி வந்து சொல்லுப்பா. நான்சி உனக்கு முன்னாலேயே அறிமுகமா? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னேன்ல. விஜய், உன் செலக்ஷன் எப்படி இருக்குமா நினைச்சேன். சிம்பிளி டாப்ஸ். Thank you, Dad. உங்க பிள்ளையாச்சே. என் செலக்ஷன் சோட போமா? சரோஜா, உன் மருமகளை பாத்துக்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. வழக்கமா இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே. அப்படி சம்மதிச்சிடு. இல்லன்னா சாந்தோம் சர்ச்சிலேயோ கபாலீஸ்வரர் கோயிலையோ கல்யாணம், அட்லாண்டிக் ஹோட்டல் ரிசப்ஷன் சொல்லி நமக்கே இன்விடேஷன் தபால் அனுப்பிச்சிருவாங்க. So, Lord, objection overruled. ஜாதி மதம் மட்டும் இல்ல, தாய் தகப்பன் கூட நம்ம கல்யாணத்துக்கு குறுக்க நிக்கல. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? என்ன நான்சி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அஸ்தமனத்தை பாத்துக்கிட்டே நிக்கிறியே. கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரமா? எங்க அம்மா வீட்டுல சின்ன விஜயோட கால்ல கொலுச மாட்டி அந்த சத்தத்தை கேட்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அவசரம் எனக்கு இல்லம்மா, அவங்களுக்கு. அவங்களுக்கு தானே அவசரம். அத நான் பேசிக்கிறேன். கிண்டலா? நீ படிச்சு வக்கீல் ஆயிட்ட, நானும் ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் அளவுக்கு வந்திருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் கல்யாணம் எதுக்கு? ஏதோ பிரம்மச்சாரியா இத்தனை வருஷம் காலத்தை ஓட்டிட்டேன், இதுக்கு மேல தாங்காத தாயே. நான்சி, இந்த சந்தோஷமான நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசினா நீ துள்ளி குதிப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். நீ என்னடான்னா இப்படி தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறிய? விஜய், கல்யாணத்தை பத்தி நினைக்கும் போது நிர்மலாவோட கல்யாணம் தான் நினைவுக்கு வருது. அந்த அயோக்கியன் சரண்ராஜ எப்படியாவது உள்ள தள்ளாதா நான் வேற எதை பத்தியும் நினைக்க முடியும். நான்சி, அதுக்கு தான் நான் இருக்கேன். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவனோட ஒவ்வொரு அசைவையும் போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கு. அவனோட திருட்டு பிசினஸோட தஸ்தாவேஜுகளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது கிடைச்ச உடனே அவனை நிரந்தரமா உள்ள தள்ளுறேன். Prosecution witness number 2, Mr. Sadasivam, 144B, 2nd Main Road, Gandhi Nagar, Adiyar. யாரு? மிஸ்டர் சதாசிவம் இருக்காரா? சதாசிவம் இல்ல, பரமசிவம் இல்ல. இல்லம்மா, அசோக் இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் சதாசிவம் வீடு தானே இது? பெரிய தொல்லையா போச்சே.
ஹாய் நான்சி ஹாய் சந்தினி நீ எப்படிங்க என்னோட வீடு தாண்டி வா வா கம் ஓகே பாத்து எத்தனை வருஷம் ஆச்சுல்ல எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் படிப்புல முடிச்சாச்சா சாந்தி இன்னொரு நான் இப்ப வக்கீல் ஆயிட்டேன் வெரி குட் வெரி குட் ஆமா இங்க சதாசிவன் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு என்ன இந்த வீட்டு வாங்கினேன் 12 லட்சம் அப்படியா அவர் இப்ப எங்க இருக்காரு அது ஒரு பெரிய கதை ஏதோ கோர்ட்ல மனசாட்சிக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லிட்டாராம் வந்து படுத்தவர் தான் 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்து இறந்துட்டாரு ஆமா அவர் பொண்டாட்டி சிவகாமின்னு அவங்களும் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு கிராமத்துக்கு போயிட்டாங்க என்னடி என்ன விஷயம் அவர் உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு அவர் நேர்ல பழக்கம் இல்ல ஒரு கேஸ் விஷயமா அவரை பார்க்க வந்தேன் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தேன் இன்னைக்கு சினிமாவுல நடிக்க பிளாக் மணி வாங்கிட்டு இருக்கேன் பரவாயில்லையே ஓவர் நைட்ல ஸ்டார் ஆயிட்டியா எக்ஸ்கியூஸ் மீ யா ஹலோ யார் பேசுறது நான் தான் பேசுறேன் சொல்லுங்க சாந்தி தான் பேசுறேன் போன வாரம் பத்திரமா கேஸ்ல கொடுத்தனே அந்த தஸ்தாவேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு போலீஸ் மோப்பம் பிடிச்சிருக்காங்க ஜாக்கிரதையா வந்து சேரு இப்பவே வா ஆமா 10 நிமிஷத்துல இங்க இருக்கணும் ஓகே ஓகே இத வந்துட்டேன் சாரி டி ஜாலன் பிக்சர் ஷூட்டிங்கா மேனேஜர் ஃபோன் பண்றாரு ஏதோ க்ளோஸ் அப் எடுக்கணுமா அப்படியா அப்படி புறப்படு நோ நோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு பரவாயில்ல வேற ஒரு நாள் மத்தியானம் என் கூட தான் சாப்பிடணும் இரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே நான்சி நீ எங்க மிஸ்டர் சதாசிவத்தை பார்க்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா இது என் ஓல்ட் ஃப்ரெண்ட் சாந்தியோட வீடு சாந்தி உன் ஃப்ரெண்டா ஆமா இப்போ உள்ள இருக்கலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா ஏ என்ன விஷயம் ஒண்ணு இல்ல அவகிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சாந்தி கிட்டியா ஆமா இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ எடுத்து நடத்த போறிய கேஸ் அதோட கதாநாயகன் சரண் ராஜ் சரண் ராஜா ஆமா இவனோட ரகசிய பாதுகாப்பு பெட்டகம் தான் உன் ஃப்ரெண்ட் சாந்தி வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் நான் உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கேன் வாட் சோதனையா ஆமா இதோ சர்ச் வாரண்ட் தாராளமா நீங்க உங்க கடமை செய்யலாம் இப்ப நான் அவசரமா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் ஆயா போலாம் வா சோதனை முடியற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அண்டர்ஸ்டாண்ட் நத்திங் டூயிங் நான் இப்ப அவசரமா போகணும் பட் நான் அனாவசியமா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும் என்னது மேக்கப் பாக்ஸ் கீழே வைங்க என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க தேங்க்ஸ் எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல பேச வேண்டியதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க கான்ஸ்டபிள் இவங்களை கூட்டு போங்க இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்க ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் அப்படியே மேடம் போய் ஜீப்ல உட்காருங்களா அடச்சி போய் உட்காரு அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான்சி நீ புறப்படு நான் அப்புறம் பாக்குறேன் ஐயோ
நான் உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். இப்படி எதிரிலேயே வந்து மாட்டுவேன்னு நான் நினைக்கல. என்ன தேடி உன்னை எப்படி வரவழைச்சிருக்கேன்னு பாத்தியா? அவ்வளவு சுலபமா அவளை அழைச்சிக்கிட்டு போய் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா நாங்க என்ன கையில வளையலா போட்டிருக்கோம்? இல்ல, அதனால தான் உனக்கு விலங்க மாட்டலாம்னு இருக்கேன். சொன்னா விளங்க மாட்டேங்குது உனக்கு. வீணா விஷமம் பண்ணாம அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துரு. சாந்தி, நம்ம வண்டியில இரு. துப்பாக்கி கையில இருக்குங்கிற தைரியமா? காக்கி சட்டை போட்டவனை எல்லாம் கையால் ஆகாதவன் நினைச்சிட்டல. உன்னை பிடிக்க எனக்கு துப்பாக்கி தேவையில்ல, துணிச்சல் போதும். ஏறு ஜீப்ல. என்ன ஜீப்ல ஏத்திடுவிய? பரவாயில்லையா பையன்? டேய், ஏறுடா. குட் மார்னிங் மேடம். ஹலோ, வாங்க மிஸ்டர் மோகன் சுந்தரம், உட்காருங்க. நீங்க இப்படி அவசர அவசரமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐ see. மை அசம்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட். நான் வருவேன் எப்படி எதிர்பார்த்தீங்க? நான் வந்த கேஸை பத்தி மட்டும் சிந்திக்கிறது இல்ல, எந்த கேஸ் எல்லாம் வரும்னு கூட சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அபவுட் மை ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸ். அதனால தான் நீங்க இன்னும் நம்பர் 1ஆவே இருக்கீங்க. தேங்க்யூ. மிஸ்டர் மோகன் சுந்தரம், உங்க ஃப்ரெண்ட் சரண் ராஜ ஏன் நீங்க மர்டர் பண்ணீங்க? வாட் டு யூ மீன்? நான் உன்னை கொலை பண்ணனா? நானு? ஓகே, கோர்ட்ல நாம அப்படிதான் வாதாட போறோம். பத்திரிக்கையில பார்க்கல? நம்ம பையன் மாணிக்கம் தான் கொலை பண்ணான்னு போட்டிருந்ததே. பத்திரிக்கையில வரதெல்லாம் உண்மையா தான் இருக்கணுமா? என்ன நம்புங்க, எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என் மருமக மாணிக்கம் ஓடி வந்து சரணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ, இன்ஃபேக்ட் நீங்க இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருப்பீங்களோன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன். எஸ், there's every reason for it. மிஸ்டர் மோகன் சுந்தரம், நான் கிரிமினல் அட்வொகேட் தான், அட்வொகேட் கிரிமினல் இல்ல. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே சரண்ராஜ் தானே. ஐ மீன், கார் பங்களா காம்ப்ளெக்ஸ்னு ஊரையே வளைச்சு போட்டிருக்கேன்னா அதுக்கு காரணம் சரண்ராஜ் தானே. அதுக்கு நன்றி இல்ல சொல்லணும். நான் விஷத்தை மனசுல வச்சுக்கிறது இல்ல, விஷயத்துக்கு வாங்க. நீங்க தான் இந்த கேஸ்ல ஆஜராகணும். ஷுவர் ஷுவர், இது என் தொழில், என் திறமைக்கு தீனி போடுற கேஸ் தான். பட் இந்த கேஸ்ல நீங்க விலை கொடுத்து சாட்சிகளை வாங்க முடியாது, கொலை மிரட்டலும் செய்ய முடியாது. நீங்க ஏன் பழசையே நினைச்சுக்கிட்டு? நோ நோ, நான் ஜெயிச்ச கேஸை விட தோத்த கேஸை பத்தி தான் அதிகமா நினைச்சிட்டு இருப்பேன். எ செல்ஃப் அசஸ்மெண்ட். நான் தோத்ததே 2 தடவை தான். அந்த 2 தடவையும் நீங்க எதிர்பக்கத்துல இருந்தீங்க, இப்போ என் எதிரிலேயே இருக்கீங்க. ஜெயிச்சிரும். அரசு தரப்புல ஏதாவது அனாமதையம் தான் அப்பியர் ஆவாங்க. டிஃபென்ஸ் தரப்புல நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா எஃப்ஐஆர் எழுதுற இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஐபிஎஸ்சி பேசுற ஜட்ஜி வரைக்கும் எல்லாருக்கும் ஜன்னி கண்டுடும். டூ மச் டூ மச். வக்கீலும் டாக்டரும் அவங்க உங்க கேஸ் பத்தி 100க்கு 100 நம்பிக்கையோட இருக்க முடியாது. ஏன்னா நாங்க பிராக்டிஸ் தானே பண்றோம். குட் ஜோக். இது என்னோட கௌரவ பிரச்சனை. எவ்வளவு கேக்குறீங்க? உங்க கௌரவத்தோட விலை எத்தனை லட்சம்? blank check. அட்வான்ஸ். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். Thank you. ஹாய், நீ எப்போ வந்த? ஏன் வந்தேன்னு கேட்கலையே. இது என்ன தெரியுதா? ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தீங்களே, அப்பவே செக்கும் கை மாறி இருக்கும்னு தெரியாதா? தேர் யூ ஆர். இந்த கேஸை நீ எடுத்து நடத்துறியா? ஒரே கேஸ்ல ஊரே உன்னை பத்தி பேசும். ஒரே நாள்ல பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும். இந்த கேஸ் எடுத்து நடத்தணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க. அரசு தரப்பு வக்கீலா ஆஜராக போற. ஸ்பெஷல் அசைனி. ஓ, நீதான் அந்த அனாமதேயமா? அனாமதேயமா? ஆமா, நான் தான். உட்காரு. பரவாயில்ல. எப்படியும் இந்த கேஸ்ல தோத்து போறதா முடிவு பண்ணிட்டியா?
பெரிய தலைவர்கள் எதிர்த்து எத்தனையோ பேர் போட்டி போடுறாங்க. ஜெயிக்க முடியும்னா இல்ல, அவங்க கிட்ட தோத்தோன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. உங்ககிட்ட தோக்குறதுல கூட எனக்கு பெருமைதான். பேச கத்துக்கிட்டேன். கேஸ் வக்கீலுக்கு தேவை வாய் சவடால் தானே. மனசால இல்லைனாலும் வாயாலியாவது என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனப்பூர்வமாவே ஆசீர்வாதம் பண்றேன். வெற்றி ஆசீர்வாதத்துல இல்ல, ஆர்குமெண்ட்ல தான் இருக்கு. மிஸ்டர் மாணிக்கம், சம்பவத்தை அன்னைக்கு நீங்க எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க? எப்பாவது போர் அடிச்சா சும்மா கொஞ்ச நேரம் போய் தங்குவேங்க. அங்க உங்களோட வேற யாராவது வந்தாங்களா? இல்லைங்க. அங்க என்ன நடந்தது? நான் பெட்ரூம்ல படுத்திருந்தப்போ சாந்தி திடீர்னு உள்ள நுழைஞ்சு என்கிட்ட ஒரு மாதிரி கீழ்த்தரமா நடந்துட்டா. அவ ஆசைக்கு நீங்க ஒத்துக்கல, அப்படித்தானே? ஆமாங்க. சாந்தி சரண்ராஜுக்கு வேண்டியவ. சரண்ராஜ் என் உயிருக்கு வரான ஃப்ரெண்டு. அதனால சாந்தி மேல ஒரு மதிப்பும் மரியாதை இருந்துச்சு தவிர வேற எந்த எண்ணம் கிடையாதுங்க. சோ அட்வைஸ் தான் பண்ணேன். சரண்ராஜ் அங்க வந்தாரா? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாருங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அவரு சொல்லிதான் சாந்தி வந்தான்னு. சாந்தி உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டத சரண் கிட்ட சொன்னீங்களா? நோ, அது தெரிஞ்சு அங்கேயே அவ கழுத்து நினைச்சு கொண்டு இருப்பாருங்க. சரி, அங்கேருந்து நீங்க எப்போ வீட்டுக்கு கிளம்புனீங்க? சரண்ராஜ் எனக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணாருங்க. ஃபார்மாலிட்டிக்காக ஒரு பெக்கு சாப்பிட்டு உடனே புறப்பட்டேன். 10 மணிக்கெல்லாம் ரூம்ல செட்டில் ஆகி வீடியோ பார்த்துட்டு தூங்கிட்டேங்க. ஓ, சாந்தியும் சரண்ராஜும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குனாங்களா? தங்கி இருக்கலாம். ஏன்னா சாந்தி அந்த மூட்ல தான் இருந்தா. That's all, my lord. My lord, a small clarification from the accused. Go ahead. So kind of you. மிஸ்டர் மாணிக்கம், கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உங்க பெட்ரூமுக்கு போய் வீடியோ பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க. டாக்டர் அரவிந்த் ரெட்டியை தெரியுமா உங்களுக்கு? Why not? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, அப்ப ராத்திரி 11 மணிக்கு டாக்டர் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு ஏன் போனீங்க? வீடியோ பிரிண்ட் சரியில்லை, ஒரே தலைவலியா இருந்துச்சு, அதனால போனேன். உங்களுக்கு 4 தையல் போட்டாங்கல்ல? தையலா? தலைவலிக்கு யாராச்சும் தையல் போடுவாங்களா? தைலம் தாங்க போடுவாங்க. ஆர்டர், ஆர்டர். மிலாட், மிஸ்டர் மாணிக்கம் தன் சட்டையை கழட்டி காட்ட கோர்ட் உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன். I strongly object to this kind of dramatic proceedings, my lord. Without malice, I overrule the objection. மாணிக்கம், உங்க சட்டையை கழட்டி காட்ட உத்தரவிடுறேன். திரும்புங்க. கழட்டுங்க. Please note this, my lord. மாணிக்கம், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? போலீஸ்காரங்க அடிச்சதுனால ஏற்பட்ட காயங்க. போய் போய், நீங்க சொல்றது அத்தனையும் போய். மிலாட், மிஸ்டர் மாணிக்கம் பொய்யை தவிர வேற எதையுமே சொல்ல தயாரா இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. மிஸ்டர் மாணிக்கம், கெஸ்ட் ஹவுஸ்ல சரண்ராஜோட பலமா சண்டை போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் துப்பாக்கியால அவரை கொலை செஞ்சிருக்கீங்க. உடம்புல ஏற்பட்ட காயங்களோட டாக்டர் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு போயிருக்கீங்க. தையல் போட்டிருக்கீங்க, காயத்துக்கு மருந்து போட்டிருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா மயக்க ஊசியை போட்டுக்கிட்டு அங்கேயே ஸ்பெஷல் வார்டுல ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க. உண்டா இல்லையா? மை லார்ட், அரசு தரப்பு வக்கீல் தன் இஷ்டப்படி குற்றச்சாட்டுகளை அடக்கி அதையெல்லாம் என் கட்சிக்காரர் ஒத்துக்கிட்டாதான் ஆட்சியில் மிரட்டுகிறார். மை அப்ஜெக்ஷன். நான் சொன்னதை எல்லாம் சாட்சிகளை கொண்டு இந்த கோர்ட்ல என்னால நிரூபிக்க முடியும்.